9 ஜனவரி 2026 திருக்காட்சி விழாவிற்கு பின் வரும் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 5 இறை வசனங்கள் 12-16 முடிய. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரில் இருந்த பொழுது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசு பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய் நீங்கி நலம் பெறும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இன்றைய நாளில் உங்களுடைய ஒவ்வொருடைய தேவைகள், வேண்டுதல்கள், கவலைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக வைத்து ஜெபிக்கின்றேன். இறை இரக்கத்தின் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசுனுடைய தொழுதலானது நம்முடைய வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்துகிறது. இன்றைய தொழுநோயாளர் என்பது நற்செய்தி வருகின்ற தொழுநோயாளர் அந்த சமூகத்தில் ஒரு சாபமாக கருதப்பட்டார்கள். சாபத்தோடு வாழ்ந்து கொண்டே இருப்பதற்கு சமமாக கருதப்பட்டது. அதாவது ஊரை விட்டு, உறவை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுகின்ற அந்த ஒரு கொடூரமான நிலை எவர் ஒருவருக்கு தொழுநோய் இருக்கிறதோ அவருக்கு நேரிட்டது. அது இறைவன் தருகின்ற சாபம் என்று அவர்கள் கருதினார்கள். இந்த உண்மையை உணர்ந்த இறைவன் அவளை நாடி வந்த அந்த தொழுநோயாளரை தொட்டு குணப்படுத்துகின்ற ஒரு புதிய வாழ்க்கையை அவருக்கு அளிக்கின்றார். முழுமையான சரணாகதி ஆண்டவர்தான் என்று அந்த தொழுநோயாளர் நம்பி தைரியத்துடன் சமூகம் என்ன செய்யுமோ என்ன சொல்லுமோ என்பதை உணராமல் ஆண்டவரிடத்தில் அவர் வந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை நலமாக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார். இதில் அந்த நபருடைய நம்பிக்கையை நாம் காண்கின்ற. உம்மால் இயலும் என்று கூறிய நம்பிக்கை, இயேசு மீது வைத்த நம்பிக்கையை இறைவன் பார்க்கின்றார். இந்த நபருடைய பணிவை, உமக்கு விருப்பம் இருந்தால், நீர் விரும்பினால், இயேசு யார் வற்புறுத்தவில்லை. மாறாக இறைவனுடைய திருவுளத்தை தன்னையே அவர் ஒப்புக் கொடுக்கின்றார். இன்று நம்முடைய ஜெபங்களும் எத்தகைய நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உம்முடைய சித்தம் வருக என்று ஒவ்வொரு முறை நாம் ஜெபிக்கின்றோம். ஆண்டுடைய திருவிழத்தப்படி நாம் வாழ்கின்ற பொழுது இறைவன் அதை ஆசீர்வதிப்பார். இந்த நபருடைய நம்பிக்கையும் பணியையும் கண்ட இறைவன் தன்னுடைய எல்லையை தாண்டுகிறார். அந்த சமுதாயத்தில் தொழுநோயாளரை காணவும் கூடாது, உறவாடவும் கூடாது. ஆனால் இறைமகன் இயேசு அந்த எல்லையை கடக்கின்றார். எல்லையை தாண்டிய ஒரு அன்பை தன்னுடைய தொடுதலின் மூலமாக, அது தீட்டாக இருந்தாலும் தன்னுடைய கையை நீட்டி அவரை தொடுகிறார். இயேசு அவரை தொட்ட பொழுது அந்த தீட்டு இயேசுவை ஒட்டவில்லை. அவருடைய புனிதமான அந்த கரங்கள் அந்த நபனுடைய நோயை நீக்கி அவருக்கு நலம் அளிக்கிறது. ஆக இன்றைய சமூகத்தில் நாம் பலவிதமான தீண்ட தகாத செயல்களை செய்கிறோம். பிறரை ஒதுக்குகின்றோம், வெறுக்கின்றோம். அவர்களுடைய உடல் உருவத்தை வைத்து, அவருடைய பணத்தை வைத்து, அந்தஸ்தை வைத்து, வறுமை நிலையை வைத்து நாம் மற்றவர்களை தீண்டத்தகாதவர்களாக என்று திட்டமிட்டு தீட்டாக அவர்களை பார்த்து ஒதுக்கி விடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களை தேடி செல்கிறார், வந்தவர்களை தொடுகிறார். அவருடைய தொடுதல் அந்த நபரை குணமாக்கியது. இன்று நாம் வெறுத்து ஒதுக்குகின்ற ஒவ்வொரு நபர்களை ஏற்றுக்கொள்வதன் வழியாக அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய ஆசீர்வாதத்தை அவர்கள் உணர்கிறார்கள். முழுமையான ஒரு மறுவாழ்வானது இயேசு அந்த நபரை நலமாக்கிய பின்பு அந்த நபர் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குகின்றார். இன்று நாம்
பல நேரங்களில் பல நபர்களை ஒதுக்கி வைக்கப்பட்டு நம்முடைய குடும்பத்தில் பல நபர்களை தனிமையாக்குகின்றோம், வெறுக்கின்றோம். நம்முடைய சமூகத்தில் நண்பர்களுடைய மத்தியில் நமக்கு தேவையான நண்பர்களை மட்டும் வைத்துக் கொள்கின்றோம், தேவையில்லாத நண்பர்களை ஒதுக்கி விடுகின்றோம். ஆனால் அவர்களை இன்று நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஒரு புதிய வாழ்வானது உருவாகிறது, புதிய ஆசீர்வாதமானது உருவாகிறது. ஆக எவ்வாறு இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஒவ்வொரு முறையும் ஏற்றுக்கொள்கிறாரோ, நாம மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், பிறகு இரக்கத்தை காட்ட வேண்டும். அவ்வாறு காட்டுகின்ற பொழுது அந்த நபரும் ஒரு மனித மாண்பை உணர்கின்றான், தன்னுடைய குடும்பத்தோடும் சமூகத்தோடும் மீண்டும் இணைகின்றான். ஆக இன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடம் இருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம், நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் சமர்ப்பிப்போம். அவருடைய பாதத்தில் நம்முடைய கண்ணீர், கவலைகள், போராட்டங்கள், சவால்கள் அனைத்தையும் வைத்து, ஆண்டவரை நீர் விரும்பினால் இவைகள் அனைத்தும் நலமாக்கியர் என்று ஜெபிப்போம். அதே போன்று மற்றவர்களையும் இன்று ஏற்றுக்கொள்வோம், மற்றவர்களை அன்பு செய்வோம், தீட்டு என்று கருதாமல் மற்றவர்களை நாம் தொட்டு உறவாடுவோம். அவர்களை ஏற்றுக்கொள்வதின் வழியாக ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய பயணத்தை நாம் பயணிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பு இறைவா, இந்த இனிய காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நற்செய்தியில் அந்த தொழில் நோயாளிக்கு நிலைத்த மறுவாழ்வை போன்று இன்று நாங்கள் உம்மிடம் வந்து ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்காக எல்லா சூழ்நிலைகளை ஏற்படுத்தலும். ஆண்டவரே, திருக்கரையும் தொட்டு குணமாக்கி அந்த தொழில் நோயாளரை போல இன்று உடைய தெய்வீக தொடுதல் இன்று எங்களுக்கு தேவை என்றும் உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு சுமைகளும் உம்முடைய தொடுதலை உணர்வதற்காக ஜெபிக்கின்றோம். நாங்கள் சுமந்து கொண்டிருக்கின்ற மனபாரங்கள், தீர்க்க முடியாத கடன் சுமைகள் மற்றும் குடும்ப போராட்டங்களை உடைய பாதத்தில் வைக்கிறோம். மனித ஆற்றலால் செய்ய முடியாததை உடைய சிறிய தொடுதல் மாற்றும் என்று நாங்கள் நம்புகிறோம். நானும் மருத்துவ என்று வாக்கு கொடுத்தவரே, எங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் மீது உடைய ஆசீர்வாத கரத்தை வைத்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய காயங்களுடைய தொடுதலை உணர ஆசைப்படுகின்றோம். சமூகத்தாலும் உறவுகளாலும் காயப்பட்டு தொழுநோயாளி போல தனிமையில் வாடுகின்ற இதயங்களை தேற்றியலும். கசப்பான நினைவுகளை மன்னிக்க முடியாத உள்ளங்களையும் உமது அன்பினால் தொடும். ஆண்டவரே, உமது தொடுதல் எங்களுக்குள்ளே இருக்கும் கசப்பை அகற்றி மன்னிப்பையும் சமாதானத்தையும் தரட்டும். எங்களுடைய ஜெபங்களினுடைய பதிலை எதிர்பார்க்கின்றோம். ஆகவே உமக்கு விருப்பமான நீர் விரும்பினால் அந்த நோயாளி கேட்டதைப் போல நாங்களும் அது சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஜெபங்கள் உடைய திருமணம் வந்து சேரட்டும். ஆண்டவர், நாங்கள் கேட்பதை விட எங்களுக்கு எது நல்லது என்பதை நீர் அறிவீர். உமது விருப்பத்தின்படி எங்களை வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தலும். இந்த நாளில் எங்களுக்கு ஏற்படுகின்ற நொடிகள், நோய்கள் அனைத்திலிருந்து விடுதலை அளித்தலும். நாங்கள் எடுக்கப் போகின்ற ஒவ்வொரு முடிவிலும், சந்திக்க இருக்கின்ற ஒவ்வொரு நபரிலும் உமது பிரசனத்தை உணர்ந்தல் எங்களை ஆசீர்வதித்தலும். உமது கைகளில் நாங்கள் செய்யும் வேலைகளை தொட்டு ஆசீர்வதித்தலும். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உமது ஆசிரை பெற்று செல்லவும், மற்றவருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக மாறவும். ஆண்டவரை, இன்று நாங்கள் தனிமை உள்ள ஒவ்வொரு நேரத்தையும் உம்மோடு சந்திக்க, உம்மோடு நேசிக்க எங்களுக்கு எல்லா வல்லமையை தாரும். இந்த உலக இரைச்சலுக்கு நடுவே உமது மெல்லிய குரலை கேட்கின்ற ஞானத்தை எங்களுக்கு அளித்து, உமது தொடுதலினால் எங்கள் உடல் முழுவதும் நலம் பெற்று உமது சாட்சிகளாக நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதித்தலுமாகவே. ஆண்டவரே, உமது தொடுதலை இன்று நாங்கள் உணர வேண்டும். உமது தொடுதலை எங்கள் ஜெபத்தில் உணர வேண்டும். உமது தொடுதலை எங்கள் வாழ்க்கையில் உணர வேண்டும். உமது தொடுதலை எங்களுடைய பயணத்தை நாங்கள் உணர வேண்டும். இவைகளை நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.